அப்ப அனு எங்க? ஆ? சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. சரி, நான் எதுக்கு ரூம்ல பாக்குறேன். ம். இனிமே என் வீட்டு பக்கம் வராதீங்க. நீங்க வரது எனக்கு பிடிக்கல. அனு, ம். என்னாச்சு அனு? பல்லவியை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தேங்க. அனு, அது வந்து ஆனா பல்லவி அப்போ வீட்டில் இல்லைங்க. எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்க அனு. இதுக்காகவா கவலைப்பட்டுட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அதுக்காக இல்லைங்க. வேற என்ன? பல்லவி வீட்டிலேருந்து கிளம்பி நான் அக்கா பார்க்கலான்னு அவங்க வீட்டுக்கு போனேன். அங்க பல்லவி இருந்தாங்க. என்ன பார்த்ததும் அவங்க முகம் கூடத்தே பேசல. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நான் லேட்டா போனேன்ல, அதனால அவங்க என் மேல பயங்கரமா கோவமா இருக்காங்கன்னு நினைச்சு சாரி கேட்கலாமேன்னு பேச்செடுத்தேன். ஆனா அவங்க ரொம்ப லட்சியமா பேசிட்டு போயிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. நிச்சயதார்த்தத்துக்கு லேட்டா போனது அவ்வளோ பெரிய தப்பா? அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? பல்லவிக்கு என்னாச்சு? ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னே தெரியல. எல்லாம் ஒரு நாளைக்கு தெரியத்தானே போகுது. ஆ பல்லவி ஒரு நாளைக்கு உன்னை பத்தி புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். இல்ல, எனக்கு அந்த நம்பிக்கைலாம் சுத்தமா கிடையாது. பல்லவி கோவப்பட்டா என்ன? அவங்க என் ஃப்ரெண்டு தானே. என் ஃப்ரெண்டோட கோவத்தை நான் ஏன் பெருசா எடுத்துக்கணும்? அதனால நாளைக்கும் பல்லவியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறேன். அவங்க கோவப்பட்டாலும் நான் ரொம்ப அமைதியா இருக்க போறேன். நடந்தது என்னங்கிறது நான் நிதானமா எடுத்து சொல்ல போறேன். வேண்டாம் அனு, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நான் வேற என்னதாங்க பண்றது? நீ கொஞ்ச நாளைக்கு அந்த பல்லவியை பார்க்க வேண்டாமே. நீ யார்கிட்டயும் போய் அவமானப்பட்டு நிக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது. இல்லங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில எதையுமே அவமானமா நினைக்க கூடாது. அவங்க கோவத்து கூட அடிப்படையான காரணம் அவங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு தானே எடுத்துக்கணுங்க. அது மட்டும் இல்ல, காரணமே இல்லாம பல்லவி என்னை நிராகரிக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப அது ரொம்ப கொடுமையா இருக்குங்க. நிச்சயமா அவங்களுக்கு அந்த காரணத்தை நான் விளக்கே ஆகணுங்க. அப்பதான் எனக்கு நிம்மதி. இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற வலியும் வேதனையும் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அத்தை உங்களை நிராகரிக்கிறதுனால நீங்க அதே வலியும் வேதனையும் உணர்ந்திருப்பீங்கல்ல. என்னங்க? அது வந்து அனு, இந்த வலி வேதனை எல்லாத்துக்கும். அப்பா வாங்க, டிஃபன் எடுத்து வச்சுட்டேன் 2 பேருக்கும். நீங்க போங்க, நாங்க வரோம். என்ன சொன்னீங்க? இந்த வலி வேதனை எல்லாத்துக்கும்? என்னம்மா நீ இப்படி சாப்பிடுற நேரத்துல நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஆமாம்மா. அப்பா அப்படி என்னதான் சொன்னீங்க? அத முழுசா சொல்லிடுங்க. ஆம், இந்த வலி வேதனை எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு சொல்ல வந்தேன். நீ எல்லாத்தையுமே பெருசா எடுத்துக்கிட்டு கவலைப்பட்டு இருக்க. அதான் உன் பிரச்சனையே. எல்லாத்தையும் மறந்துடானோ, விட்டுத்தல்ல. வா போலாம். எனக்கு பசிக்குது, வா சாப்பிடலாம். என்ன அனு? வாங்க.
காலேஜ் கிளம்பிட்டியா? ம் டிஃபன் சாப்பிட்டியா? இல்ல ஏன் பசிக்கல. பசிக்கலையா? இல்ல அந்த மஞ்சு கூட சேர்ந்து ஹோட்டலுக்கு போய் நல்லா கொட்டிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கியா? என்னடி முறைக்கிற? பதில் சொல்லு. நீ கண்டபடி ஏதாவது உளறிட்டு இருப்ப. என்னால அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பிரச்சனையில எதுக்கு மஞ்சுவை தேவையில்லாம இருக்கிற? பிரச்சனைக்கு காரணமே அவ குடும்பம் தானடி. அப்படி நீ நினைச்சிட்டு இருக்கிய தவிர உண்மை அது இல்ல. நிறுத்துறியா? பெருசா பேச வந்துட்டா. உண்மையை சொன்ன உடனே உனக்கு கோவம் வந்துருமே. அதுக்காக என்னால உண்மையை சொல்லாம எல்லாம் இருக்க முடியாது. பிரச்சனை உனக்கும் அப்பாக்கும் எனக்கும் மஞ்சுக்கும் கிடையாது. நாங்க 5 பேருமே எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். நீங்க 5 பேர் மட்டும் இல்ல, அணுவும் கூடதான். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கே அட்வைஸ் பண்றா. அப்பாவை அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நீ தான் புரிஞ்சுக்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. புரிஞ்சுக்கிட்ட எங்களையும் பிரிக்க பாக்குற. சரி, அப்புறம் கூப்பிடுறேன். நான் பண்றதெல்லாம் நீயும் அண்ணனும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இதெல்லாம் உனக்கு இப்போதைக்கு புரியாதுடி. இத பாரு, அந்த மஞ்சுவோட சேர்ந்து ஊர் சுத்தாம ஒழுங்கா காலேஜுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வர வழிய பாரு. ச்சே, உன்னெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருத்த முடியாது. ஆமாண்டி. மா, என்னாச்சுமா உனக்கு? காலேஜ் போறவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. பிரியா, நீ கிளம்பு. வரேண்ணா. ஆமா, இந்த வீட்ல உன் அண்ணன் மட்டும்தான் இருக்கான். அவன்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போ. என்னாச்சுமா உனக்கு? பொண்ணுகிட்ட போய் எதிரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க. அவன் மட்டும் என்ன அம்மா கிட்ட பேசுற மாதிரியா பேசுறா? வர வர வீட்டுக்குள்ள வந்தவே டென்ஷனா இருக்க. சுத்தமா நிம்மதி இல்லாம போயிடுச்சு. ஆமா, எனக்கும் அந்த நிம்மதி இல்ல. அதுக்காக தான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஷோ, நீயும் வாங்கி கூட. இல்லம்மா, நான் வரல. இத பாரு, எனக்கு இப்ப இருக்கிற டென்ஷன்ல என்னால தனியா போக முடியாது. ஒழுங்கா வாங்கி கூட. என்ன? சரி, வாங்கம்மா. ம். सदमानं भवति सदाय पुरुषसधेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठते दीर्घायुष्यमस्तु। सर्वाभीष्टप्रसादफलसिद्धिरस्तु। ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு போலாமா? ம். நம்ம வீட்டுக்கு போற வழியில பல்லவியை பார்த்துட்டு போலாமா? ஏம்மா? பல்லவி நடந்துக்கிறது எனக்கு ஏதோ புதிராவே இருக்கு. எதுக்கு? என்னை பத்தி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அம்மா, நீ ஏன் இப்படி ஏதாவது இமேஜின் பண்ணிக்காதம்மா. கொஞ்ச நேரம் அமைதியா கடவுளை தியானம் பண்ணுங்க. மனசுல எந்த கவலையும் இருக்காது. நான் சொன்னதை பண்ணி பாருமா, அமைதி கிடைக்கும். வாங்க. யார் பேர் கர்ச்சனை? கார்த்தி, தனுஷ் ராசி, உத்திராட நட்சத்திரம். உத்திராஷாடான் சித்திய தனுராசோஜஸ்ய கார்த்திக் நாமதேஸ்யாஹ சர்வாபீஷ்டப்பிரசாதம். என் பேர்ல இருக்குமா? நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சதுல்ல, அதுக்கு தான். தேவஸ்ய பத்னி நமஹ சர்வஸ்ய தேவஸ்ய பத்னி நமஹ ஈசானஸ்ய தேவஸ்ய பத்னி. उग्रस्य देवस्य पत्नी नमः भीमस्य देवस्य पत्नी नमः महतो देवस्य पत्न्यै नमः। सर्वस्याप्ते सर्वसजित्ते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयत्यम्बिकायै नमः। सर्वाभीष्टप्रसादफलसिद्धिरस्तु। धनं धान्यं वसुं भगवत्लाभं सततं वत्सरं दीर्घमायुः। सर्वाभीष्टप्रसादफलसिद्धिरस्तु। இப்போ எப்படிம்மா ஃபீல் பண்ற? பரவாயில்லடி, கொஞ்சம் அமைதியா தான் இருக்கு.
சரி வா கிளம்பலாம். யாரு மொபைல் இது? யாரும் மறந்துட்டாங்க போல. அம்மா போகும்போது ஐஸ்கிரீம் பார்லர் போகணும் சரிம்மா. சரியா? ஐயோ அம்மா என்னடி? போனை மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆ இதுல ரீசெண்ட்ல இருக்கிற நம்பருக்கு ட்ரை பண்ணி பாரு. பாவம் தொலைச்சிட்டு எங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ. பின்கோடு போட்டு லாக் பண்ணிருக்காங்கம்மா. அம்மா பல்லவி ஆண்டி பார்க்க கூடாதே. அம்மா என்னாச்சுடி? போன் உள்ள இல்ல. நான் வேணா ஏதாவது பிசிஓல இருந்து ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஓ சரியா தேடி பாத்தியா உள்ள? பார்த்தேம்மா அங்க இல்ல. சரி வா சீக்கிரம். அங்கிள் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். சரிம்மா. டேய் கோயில் ஆபீஸ்ல கொடுத்துட்டு போயிடலாம். பாவம் யாராவது தேடிட்டு வருவாங்க. சரிம்மா. கால் வருதுமா. ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன். ஹலோ அண்ணா. நீங்க யாரு? ஹலோ யாருமா? யாரோ அண்ணான்னு கூப்பிட்டாங்க, அப்புறம் கட் ஆயிடுச்சு. பல்லவி. பல்லவி இது மஞ்சுவோட ஃபோன் தான். இந்தாங்க ஆண்டி. தேங்க்ஸ். கார்த்தி வா போலாம். இருங்க பல்லவி, என்னாச்சு? என்ன பார்த்தாலே உங்க முகம் மாறுது. நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? நிச்சயதார்த்தத்துக்கு லேட்டா வந்தேங்கிற கோவம் தானே உங்களுக்கு? இல்ல வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லுங்க பல்லவி. நல்லா பழகிட்டு இப்படி முகத்தை திருப்பிட்டு போறது என்னால ஏத்துக்க முடியல. என்னன்னு என் கோவத்துக்கான காரணம் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட நடிக்கிறேனா? எனக்கு அதுக்கான அவசியமே இல்ல பல்லவி. ஆண்டி, அம்மாக்கு நீங்க லேட்டா வந்ததுதான் கோவம். கோயிலை வச்சு பேசிக்க வேண்டாமே, வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே. நீங்க கிளம்புங்க ஆண்டி. அம்மா போலாம் வாமா. இருடி, பல்லவி தேவையில்லாததுக்கெல்லாம் கோவப்படுறவங்க கிடையாது. என்ன விஷயம்னு கேட்டுட்டு வரேன். சொல்லுங்க பல்லவி, உங்களுக்கு என் மேல என்னதான் அப்படி கோவம்? அனு, நம்ம 2 பேருக்கு இனி ஒத்து வராது. நீங்க உங்க வழியை பாருங்க, நான் என் வழியை பாத்துக்கிறேன். மறுபடியும் ஏதாவது சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ண பாக்காதீங்க. என்ன பல்லவி, நீங்க இப்படி புரியாத மாதிரி பதில் சொன்னீங்கன்னா நான் என்ன நினைச்சுக்கணும்? நீங்க தான் எல்லாமே எனக்கு புரிய வச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? பல்லவி, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க இப்படி கோவமாவே பதில் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? தெளிவா சொல்லுங்களேன். என்ன அனு, இன்னுமா உங்களுக்கு புரியல? இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? சரி, நடந்தது என்னன்னு நானே சொல்றேன். அன்னைக்கு அத்தை வீட்டுக்கு வந்திருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அதனாலதான் மஞ்சுவோட அப்பாவை முதல்ல அனுப்பிச்சு வச்சேன்.
டாக்டர் வந்து பார்த்த அப்புறம் தான் நானே கிளம்பி வந்தேன். ஆனா அதுக்குள்ள நிச்சயதார்த்தமே முடிஞ்சிடுச்சு. என்ன பல்லவி, உங்க வீட்டுக்காரரே நான் வரும்போது இல்ல, என் மேல மட்டும் ஏன் உங்களுக்கு இப்படி இருக்கும்? கார்த்தி, உங்க அப்பாக்கு அப்படி என்னதான் வேலை? என்ன அனு, புது கதையா இருக்கு. நீங்க ஆரம்பத்துல இருந்தே தானே இருந்தீங்க. நீங்களும் நானும் தனியா பேசினதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? பல்லவி, தலையில ஆபரேஷன் ஆனது எனக்கு தான், உங்களுக்கு என்னாச்சு? கார்த்தி, உங்க அம்மா என்ன கனவு ஏதாவது கண்டாங்களா? என்ன பல்லவி யோசனை? ஒன்னும் இல்ல அனு, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. படா. அப்போ என் மேல எந்த கோவமும் இல்லையே? இல்ல அனு, நான் வரேன். வா. அப்புறம் மஞ்சு, இப்பதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு மஞ்சு. வா போலாம். கார்த்தி, நீ ஆட்டோ பிடிச்சிட்டு ஆபீஸ்க்கு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன கார்த்தி, பல்லவி எங்க? அம்மா இப்பதான் கிளம்பி போனாங்க ஆண்டி. அம்மா கொஞ்ச நாளா குழப்பமா இருக்காங்க. ஓ, என்னாச்சு? அப்பா கூட கொஞ்சம் பிரச்சனை. ஓ சாரிப்பா, இது தெரியாம நான் பல்லவி கிட்ட சண்டை போட்டுட்டேன். பாவம். உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க. அம்மா கிட்ட இப்போதைக்கு எதுவும் கேட்டுக்க வேணாம் ஆண்டி, ப்ளீஸ். சரிப்பா, நாங்க கிளம்புறோம். சரிங்க ஆண்டி. வா. வரேண்ணா. ஓகேம்மா.